ஒருத்தர் டேபிள பார்த்தாலே நான் உள்ளதான் பூந்து போவேன்னு அடம்பிடிக்கிற ஒருத்தர் தான் தவழ்ந்துதான் போவேன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. அது எப்படி தவழ்ந்து போவார் தெரியுமா? எதிர்க்க இருக்கவங்க பயந்து ஓடுற அளவுக்கு தவழ்ந்து போவார். டேபிள பார்த்தா விட மாட்டார். சசிகலா அம்மா காலில் விழுந்தாரு, அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டிடிவி காலில் விழுந்தாரு. அப்புறம் அவர் காலை வாரி விட்டுட்டு ஓபிஎஸ் காலில் விழுந்தாரு. ஓபிஎஸ் இப்ப நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்ப அவர் காலம் இல்லைன்னு நேரா டெல்லிக்கு போய் மோடி காலில் விழுந்து கிடக்கிற ஒரு மொரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க இருக்காரு. இப்படி முட்டி தேஞ்சு ஊர்ந்து போய் முட்டி தேஞ்சு அந்த மொரட்டு அடிமைக்கு இப்போ அவருக்கு தோல்வி பயத்துல என்ன பேசுறது தெரியல. சுயமரியாதைங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு என்ன பார்த்து விமர்சனம் பண்றாரு. இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த முறை இந்த தேர்தலில் ஒரு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும். திரு உதயநிதி அவர்களே இன்னைக்கு நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க? எங்களுக்கு கேட்க தெரியாதா? அது மட்டுமல்ல, ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காது தம்பி. எங்க பாடி வலுவான பாடி. நான் விவசாயி, இரவுகள் வராமல் உழைக்கின்றவர்கள் விவசாயி, விவசாய தொழிலாளி. நாவடக்கம் தேவை. உங்க அப்பாவும் உங்க தாத்தாவும் உனக்கு இந்த பதவி கொடுத்திருக்கிறாங்க. தாத்தாவும் அப்பாவும் இந்த பதவி கிடைக்குமா? என்னை போல ஒரு கிராமத்தில் பிறந்து விவசாய குடும்பத்தில் பிறந்து கிளை செயலாளர் இருந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்தா அந்த பதவியினுடைய அருமை உனக்கு தெரியும். அந்த அருமை தெரியாத மனிதர் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சென்னை மாநகர் மத்திய பகுதியில் பல 100 கோடி ரூபாய் செலவழிச்சு காற்பந்தை நடத்துறீங்க. யாருக்கா என்று வெளிப்படையா சொன்னா உங்களுக்கு அசிங்கமா போய் நீ நாமளுக்கு தேவை. இல்லாவிட்டால் நான் மட்டுமல்ல, எங்க நிர்வாகிகள் மட்டுமல்ல, எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள்.